குயிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சயின்ஸு, அதே மாதிரி சோசியல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம மென்சுரேஷன், மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல மென்சுரேஷன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கேன் இங்கிலீஷ். அது வந்து இன்னைக்கு சரியா நம்ம வந்து இப்போ டைம் சொல்லுங்கள். 10:15 10:20 இல்லை 30 30 எஸ் 10:30லேருந்து ஒரு 12 or 12:30 அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டிஇடி ஸ்டூடெண்ட்ஸு, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ அட் ப்ரெசன்ட் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த போலீஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுல தமிழ் அப்படிங்கிறது எப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு சயின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, சோசியல் எப்படி கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டெட் எழுத போகிறவங்களும் தெரிஞ்சு வச்சுங்க. அந்த கொஸ்டின் பேப்பரே நம்ம ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக அடிச்சுக்கணும், ஒரு மாக் டெஸ்ட்டாக. ஏன்னா அந்த மாக் டெஸ்ட் அப்படிங்கிறத அடிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு தமிழ் அப்படிங்கிறத ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி, ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ் சப்ஜெக்டும் நமக்கு வந்து ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். சரி, இன்னைக்கு உண்டான நியூஸில் இது முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, G20 உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த G20 அப்படிங்கிறது வந்து இயர் பை இயர் அப்படிங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிறது வந்து பொறுப்பேற்பாங்க. நம்ம நாடு கூட 2023 இல்லையா, 2023 அப்படிங்கிறதுல நம்ம நாடு பொறுப்பேற்றிருந்தது G20 அப்படிங்கிறது. அதுக்கு கூட ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, அப்படி தானே? 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்முடைய அந்த இது கொடுத்துருந்தாங்க. எதுக்கு? அந்த G20க்கு. அதாவது 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர் அப்படிங்கிற போது அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிலம்தான், ஒரே குடும்பம்தான், அதே மாதிரி ஒரே எதிர்காலம் தான். ஸோ தனித்தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது, எல்லாரும் ஒன்றா இருங்க அப்படிங்கிற மாதிரி கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பார் நம்ம தமிழகத்தில். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த வார்த்தை, அந்த வேர்டு என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கும் UNO அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லக்கூடியது யூஎஸ்ல இருக்கு இல்லையா, நியூயார்க்ல. ஸோ அதில் இருக்கக்கூடிய அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கும், யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனார் நம்ம சிவகங்கை மாவட்டம் மகிபாலன் பட்டியல பிறந்தவர். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. இந்த வேர்டு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ எவ்வளோ இம்பேக்டா ஒரு எதை சொல்லுது, ஈக்குவாலிட்டியை சொல்லுது, ஒரு ஃப்ராட்டர்னிட்டியை சொல்லுது, ஒரு லிபர்ட்டி அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா யாருக்கும் எந்த விதமான விஷயத்திலையும் ஒரு டிஸ்கிரிமினேட் இல்லாமல் எல்லாரும் அந்த யூனிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை தான் அந்த வார்த்தை, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான, தீதும் நன்றும் பிறர் தர வர. அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே நாம தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம என்னோம்னா ஸோ நமக்கான தீங்கு வராது அப்படிங்கிற மாதிரி. அப்போ G20 உச்சி மாநாடு அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து புறக்கணிச்சிருக்கான், G20 மாநாடு. ஸோ நீங்கள் இந்த G20 பொறுத்தவரை இப்போ 2025 அப்படிங்கிறது வந்து சவுத் ஆப்பிரிக்கா நடத்த இருக்குது, ஜோஹன்ஸ்பர்க். 2025 அப்படிங்கிறது வர்ற நவம்பர் 20, 23 இந்த மாதம் தான், வர நவம்பர் 20, 23 அப்படிங்கிற நாட்டில் ஜோஹன்ஸ்பர்க்ல நடைபெற இருக்கு அப்படிங்கிறது. இதுல நாங்க பங்கேற்க போறதில்ல அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிற நாடு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது. ஸோ அதிபர் அப்படிங்கிறவர் துணை அதிபர் கேட்பாங்க JD வான்ஸ். இந்த JD வான்ஸ் அவங்களுடைய மிஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாக்காரங்க இல்லையா, JD வான்ஸ், உஷா JD வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம இந்தியாக்காரங்க. அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது இப்போ நவம்பர் 23, 22, 23 நடைபெற இருக்குது. ஸோ இதில் நாங்கள் கலந்து கொள்ள போவதாக அறிவித்திருக்கிற நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2026, அதாவது நெக்ஸ்ட் இயர்ல அமெரிக்காவினுடைய எல்லாருக்குமே விட்டு விட்டு கேக்குதா இல்லை உங்களுக்கு மட்டுமாப்பா? ஒரு செகண்ட் அப்படியே பார்க்கலாம். ஏன்னா ஒய்ஃபை வந்து நம்ம எந்த ஒய்ஃபை இணைஞ்சிருக்குன்னு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன். ஆமாம் கீழே உள்ள ஒய்ஃபை இணைஞ்சிருக்குது. ஸோ நான் மேலே உள்ள ஒய்ஃபை அப்படிங்கிறத நான் இணைச்சிக்கிறேன். எல்லாருக்குமே அதான் ஒய்ஃபை அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே உள்ள ஒய்ஃபை இணைஞ்சிருக்குது, நான் மேலே உள்ள ஒய்ஃபை இணைச்சிக்கிறேன். அப்போ சொல்லுங்க, G20 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் எங்கே நடந்தது தெரியுமாமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 2024
ஏன்னா கண்டிப்பாக G20 அப்படிங்கிறது வந்து ஸோ எந்தெந்த இயர் நடத்துனாங்க, யார் நடத்துனாங்க, அதில் பார்ட்டிசிபேஷன் நேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. சரி, நம்ம ஊரில் 2023 அப்படிங்கிறது வந்து நடத்துனாங்கல்ல 2023. அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 Earth 1 Family 1 Futureன்னு சொன்னல. இந்த 1 Earth 1 Family 1 Future அப்படிங்கிறது வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கான அந்த ஸ்லோகன் வந்து வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறது அந்த 1 Earth 1 Family 1 Future அப்படிங்கிறது. அது எந்த மைதானத்தில் நடந்துச்சு தெரியுமா? ஸோ அதுக்கான ஒரு சிலை அப்படிங்கிறது எந்த ஊர்ல இருந்து போச்சு தெரியுமா? டெல்லியில தான் நடந்துச்சு இல்ல, டெல்லி அப்படிங்கிறதுல நடந்துச்சு. அதுக்கு நடராஜர் சிலை அப்படிங்கிறது போச்சு. நடராஜர் சிலை இருக்கீங்களாமா? நான் கிளாஸ்ல இருக்கேனா, நீங்க இருக்கீங்களா, நானும் இருக்கேனா? கொஞ்சம் அப்படியே கேட்டுட்டே அவங்க. ஸோ இந்த மனித உரிமை அப்படிங்கிறது அப்ப 2025 அப்படிங்கிறது வந்து G20 மாநாடு நடத்தக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ எந்த ஊர்ல நடைபெறுது அப்படின்னா ஜோஹன்ஸ்பர்க்ல. ஸோ அதோடு கூட எந்த தேதியில் நடைபெறுது அப்படின்னு கேட்டால் நவம்பர் 23, 24. சரி, அடுத்த வருஷம் எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 அமெரிக்காவின் ஃப்ளோரிடா, அதில் மியாமி அப்படிங்கிறதுல தான் இந்த G20 அப்படிங்கிறது நடைபெறும். அப்படிங்கிறது நடத்துவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா JD Vance. அதாவது இவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் US. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் US அப்படிங்கிறவர் தான் இவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான நியூஸ்ல, முக்கியமான நியூஸ்ல ராமன் மக்சஸே விருது அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லையா. ராமன் மக்சஸே விருது அப்படிங்கிறது எந்த நாடு கொடுக்குது? பிலிப்பைன்ஸ் இல்லையா. ஸோ ராமன் மக்சஸே விருது பிலிப்பைன்ஸ் நாடு கொடுக்குது. பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் சிட்டி மணிலான்னு சொன்னோமா? எஸ், பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் சிட்டி வந்து நம்ம மணிலா அப்படின்னு சொன்னோம். இந்த பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாடு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது அப்படிங்கிறது அந்த ராமன் மக்சஸே விருது. இந்த ராமன் மக்சஸே விருது அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குன்னு சொன்னேன். என்னது? நோபல் பிரைஸ் ஆஃப் ஏசியா. ஏசியாவினுடைய நோபல் பரிசு என்று அறியப்படுவது எது? அப்ப ஏசியாவினுடைய நோபல் பரிசு அப்படிங்கிறது அறியப்படுவது எது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு மிக முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஒரு செகண்ட். அப்ப ஏசியாவினுடைய நோபல் பரிசு அப்படிங்கிறது வந்து நமக்கு ராமன் மக்சஸே விருது. ஏசியாவினுடைய நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ராமன் மக்சஸே விருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஏசியாவினுடைய நோபல் பரிசு அப்படிங்கிறது வந்து ராமன் மக்சஸே விருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த வருஷம் ராமன் மக்சஸே விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்தை சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு இந்திய தொண்டு நிறுவனம் ராமன் மக்சஸே விருது அப்படிங்கிறது இந்த வருஷம் யாரு கொடுத்திருக்காங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு NGOக்கு கொடுத்திருக்காங்க. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு NGOக்கு எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த ராமன் மக்சஸே விருது 2025. ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ராமன் மக்சஸே விருதுனாவே ஆசியாவினுடைய நோபல் பரிசுன்னு சொல்லுவோம். இது பிலிப்பைன்ஸ் நாடு தான் கொடுக்குது. மணிலா அப்படிங்கறது அதோட கேபிட்டல் சிட்டி. சரி, இந்த பிலிப்பைன்ஸ்ல மணிலால ஒரு முக்கியமான வங்கி இருக்கிறதா நான் சொன்னேன். ADB அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கான அந்த ராமன் மக்சஸே விருது பெறக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படிங்கறத சார்ந்த ஒரு இந்திய தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறது எஜுகேட் கேர்ள்ஸ். எஜுகேட் அப்படின்னு சொன்னாவே கல்விப்படுத்து, கல்வி கற்பி ஒன்று சேர் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் பிலிப்பைன்ஸ்ல மணிலாவில் 67வது அப்படிங்கிறது ராமன் மக்சஸே விருது. ஸோ எத்தனையாவதுன்னு கூட கேட்கலாம். இந்த கேள்விக்கான ஆன்சர் 67வது ராமன் மக்சஸே விருது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ராமன் மக்சஸே விருது எந்த ஆண்டு முதல் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா 2007 ஆன்வர்ட்ஸ், 2007 இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது சபீனா ஹுசைன் அப்படிங்கிறவர் தான் இதை தொடங்கி இருக்கிறார். ராமன் மக்சஸே விருது அப்படிங்கிறதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு கேட்டா சபீனா ஹுசைன். சபீனா ஹுசைன் அப்படிங்கிறவர் தான் அதோட ஃபவுண்டர். ஸோ இந்த தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து இந்த தொண்டு நிறுவனம் தான், அதாவது எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறத 2007 இருந்து இயங்கிக்கிட்டு வருது. எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது 2007 இருந்து இயங்கிக்கிட்டு வருது. இதுல வட மாநிலங்கள்ல குறிப்பாக நார்தர்ன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய 30,000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறத யாரெல்லாம் டிராப் அவுட் ஆயிருக்காங்க, கைவிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களை அடையாளம் கண்டு 24 லட்சத்துக்கும் அதிகமான ஏழை பெண்களை மீண்டும் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறாங்க. 24 லட்சம் அப்படின்னா பாத்துங்க.
சரி, நம்ம ஊர்ல ஒரு நோபல் பரிசு வாங்கினாரு இதே மத்திய பிரதேசத்துக்காரு, அதாவது இந்த பச்சோ அந்தோலன், கைலாஷ் சத்யார்த்தி. அவர் ஒரு தொண்டு நிறுவனம் தான், சரியா? பச்சோ அந்தோலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் தான். பட் அது எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்களை மீட்டெடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்க, ராமன் நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதே வருஷம் தான் நம்முடைய யூசுப் மலாலா, அதாவது ஒரு பாகிஸ்தானி கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாலிபான்களால ஷார்ட் டெட் அப்படிங்கிறது மாதிரி ட்ரை பண்ணப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பகிர்ந்து கொண்டாங்க ரெண்டே அந்த வருஷத்துல அப்படிங்கிறது. இது முக்கியமான விருதுங்க. இப்ப சொல்லுங்க, ஸோ யார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வருஷத்துக்கான அந்த ராமன் மக்சாசே விருது பெற்றிருக்கிறது? எஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது விஷயங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது அப்படிங்கறத பார்க்கிறோம். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நீங்க விட தேடுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். இந்த வருஷம் மகளிர் ஆணைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க. தேசிய மகளிர் ஆணையம்னு ஒன்று இருக்கு, மாநில மகளிர் ஆணையம்னு இருக்கு. இது பியூர்லி அப்படிங்கிறது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. மகளிர் ஆணையம் அப்படின்னு சொல்றது நேஷனல் விமென்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இருக்கு, ஸ்டேட் விமன் கமிஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுக்கான தலைவர் யார்? இது நான் இப்போ ஆன்சர் கொடுக்க போறதில்ல, நீங்க தான். அதே மாதிரி நம்ம மாநிலத்தினுடைய 7வது நிதிக்குழு யாருடைய தலைவர், அதோட தலைவர் யார்? பினான்ஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது யாரு? சரி, வந்தே மாதரம் நேத்தி கூட பார்த்தோம் இல்ல? வந்தே மாதரம் அப்படிங்கிறது எந்த வருடம்? ஓ, பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகே, எந்த வருடம் இயற்றப்பட்டது? 1875 நவம்பர் 7 இல்லையா? 1875 நவம்பர் 7 அப்படிங்கிறது தான் வந்தே மாதரம். 150 ஆண்டுகளை கடந்து இந்த மாசம் ஃபுல்லா, அதாவது நவம்பர்ல இருந்து டிசம்பர் 7 வரைக்கும், நவம்பர் 7 டு டிசம்பர் 7 அப்படிங்கிறத இந்த வாரம் இந்த மாதமாவே அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆனந்த மடம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு, வந்தே மாதரம் அப்படிங்கிறது. ஸோ பக்கிம் சந்திர சட்டர்ஜியால ஏற்றப்பட்டுச்சு. அது 1950 ஜனவரி 24 தான் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனால ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, 8வது ஊதிய குழு இப்பதான் ரீசெண்டா பார்த்தோம். 8வது ஊதிய குழு அப்படிங்கறதுடைய தலைவர் யாரு? உங்க நோட்டுக்குள்ள இருக்கணும். ரீசெண்டா ரஞ்சன் பிரகாஷ் தேசாய். எஸ். ஸோ இந்த 8வது ஊதிய குழு அப்படிங்கிறது அடுத்து நீங்க 2026 இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஸோ அப்படிங்கிற போது அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போறவங்க எல்லாம் ரொம்ப லக்கி, ஏன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும் சேலரி. சரி, உலக கோப்பை பெண்கள் கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது யாருடைய தலைமையில இப்ப கோப்பையை கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்? ஹர்மன் பரீத் கவுர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்ல? ஹர்மன் பரீத் கவுர் அவங்களுடைய தலைமையில எந்த நாடை வெற்றி பெற்றாங்க? சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது எந்த மைதானத்தில் நடைபெற்றது? இதுதான் பிரச்சனையா? சரியா? நேவி மும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய, நேவி மும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கதான் நடந்துச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். மும்பையில தான் நடந்துச்சு நேவி மும்பை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல்ல 1978 ஆரம்பிச்சாங்கன்னு சொன்ன சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படிங்கறத நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7 முறை ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்கு, 4 முறை அப்படிங்கிறது இங்கிலாந்து வின் பண்ணிருக்கு, தலா 1 முறை அப்படிங்கிறது இந்தியாவும் நியூசிலாந்துமா. பேசுங்க, என்ன செய்ய போல லேட்டு. சரி, ஸோ அதே மாதிரி சுற்றுச்சூழல் அழகி அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி அழகி மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்விரான்மெண்டல் மிஸ் வேர்ல்டு யாரு அப்படிங்கிறது எந்த நாடு? மாநில கல்விக் கொள்கை புதிய பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ள வல்லுநர்கள் நம்ம தமிழகத்தில் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க யாரு அப்படின்னு. அதே மாதிரி SIR இதை முதல் எந்த மாநிலம் நடைமுறைப்படுத்துச்சு? SIRனா என்ன சொன்னோம்? வாட்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் SIR? ஸ்பெஷல் இன்டென்சிவ் அப்படிங்கிற மாதிரி ரீஃபார்மேஷன் அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தீவிர சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இது எதற்காக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உண்மையான வாக்காளர்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காக, போலி வாக்காளர்களை தவிர்ப்பதற்காக. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க, வெளியூர்களில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை தவறுதலாக அவங்க வாக்களிக்க கூடாது, அவங்க ஓட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரோம் அப்படின்றாங்க. இந்த மாநில அரசுகள், ஒரு சில அரசு இதை எதிர்க்குது. ஸோ பாதிக்கப்படுவாங்க, உண்மையா இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு. அப்ப உலக அழகி போட்டி 2025 நடத்தும் நாடு எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. உலக அழகி போட்டி 2025 நடத்தும் நாடு எது? நம்ம இந்தியா தான், தெலுங்கானா இல்லையா? ஸோ 2025 அப்படிங்கிறது. அதே மாதிரி கல்மேகி புயல் எப்ப தாக்குச்சு? இப்ப கூட ரீசெண்டா பேப்பர்ல பார்த்தோம். கல்மேகி புயல் தாக்கிய நாடு
பிலிப்பைன்ஸ் அப்படிங்கறத தான் கல்மேகி புயல் அப்படிங்கறது தாக்கியது அப்படி சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல பின்பற்றப்பட்டு வருகிறது? பேசுங்க. தாயுமானவர் திட்டம் தமிழ்நாட்டுல தான் சார். வறுமையில இருந்து அவங்களை மீட்டெடுக்கிறதுக்காக வைக்கிறதுக்காக சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன். இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் தேடுங்க. சரியா? இதுக்கான ஆன்சர் நீங்கள் தேடுங்க. ஸோ ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறத விட நீங்கள் தேடுனீங்கன்னா ஒரு கேள்வி அப்படிங்கிறத தேடும்போது ஸோ இன்னும் கூடுதலான அந்த மாதிரி தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு 15 minutes 11 o'clock நான் மேத்தமெட்டிக்ஸில் மென்சுரேஷன் அது ஒன்று தான் நடத்த வேண்டியிருக்குது. ஸோ மென்சுரேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நடத்துகிறேன். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான சயின்ஸ்லேருந்து சோசியல் சயின்ஸ்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சுனாவே அம்மா உங்களுக்கு அனுப்ப சொல்லியிருந்தேனே, மேம் அனுப்ப சொல்லியிருந்தேன் மென்சுரேஷன் ஃபார்முலா அனுப்பிட்டாங்களா? ஸோ உங்கள் குரூப்பில் நீங்கள் ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இந்த சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து மெமரைஸ் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ இந்த பாருங்க, இப்போ கியூபாய்டு அப்படின்னு இருக்கும். சரியா? இந்த கன செவ்வகம், கன சதுரம் இதெல்லாம் ஃபார்முலா கேட்பாங்க. ஸோ அதோட வலைபரப்பு, மொத்த பரப்பு, அதாவது கன அளவு அப்படின்னு சொல்லப்படுது. கர்வ்டு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு என்ன ஃபார்முலா, இதெல்லாம் 3D அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூம் வந்துருச்சுனாவே அப்போ இதோட இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் இந்த மாதிரி உள்ளதுல தான் சம்மு நிறைய வரும். நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை, டிஇடியை பொறுத்தவரை, போலீஸை பொறுத்தவரை இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நான் தரேன். அந்த மாதிரி நேற்று கூட நடத்தினேன். நான் கூட்டுத்தொடர் வரிசை நடத்தணும். கடைசி உறுப்பு கண்டுபிடிக்கிறது எப்படி, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது எப்படி, சரியா? அதே மாதிரி ஜிபி பெருக்கு தொடர் வரிசையை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி இதெல்லாம் நம்ம நடத்தணும். இயல் எண்கள் அப்படிங்கிறதோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி வர்க்கங்களின் கூடுதல் n × n+1 2n+1/6 ஃபார்முலா பார்த்தோம். இயல் எண்கள்னா n × n+1/2 அப்படி சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த கியூப் நம்பர்னா n × n+1/2 the whole square அப்படி சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் இங்க பாருங்க. இந்த கேள்விகள் வந்து அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியமான ஒரு கேள்விதாங்க. கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது 1812. இது மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் போத் ஜிஎஸ் அண்ட் தமிழ். ஜிஎஸ்க்கு முக்கியமானது, தமிழுக்கு முக்கியமானது. ஏன்னா ஜிஎஸ்ல இப்போ தமிழ் இருக்கு. அதே மாதிரி திருக்குறள் அப்படிங்கிறது அகரத்துல தொடங்கி எதுல முடியுது அப்படின்னா நகரத்துல முடியுது. அகரம் அப்படிங்கிறது அதுல அப்படிங்கிறது அகரம். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிதான் ஆரம்பிக்குது. நகரம் அப்படிங்கிறதுல முடியுது. அப்ப எதுல ஆரம்பிக்குது? அகரம். எதுல முடியுது? நகரம் அப்படின்னு சொல்லி. அப்ப திருக்குறள் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள், the only 2 flowers, ஒன்னு அனிச்சம், இன்னொன்னு குவளை அப்படின்னு ஞாபகம். அனிச்சம் அண்ட் குவளை. அதே மாதிரி ஒரே ஒரு பழம் அப்படிங்கிறது நெருஞ்சி. இப்போ நீங்க திருக்குறளோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆர் சாலியன் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல எழுத சொல்லி உருபன் குரூப் 2ல ஒரு யூபிஎஸ்சியில். ஏன்னா இது வந்து உலக பொதுமறை இல்லையா? ஸோ இந்த உலக பொதுமறையா இருக்கிறதுனால இதுல இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அடிக்கோடிட்டு காமிக்கலாம். ஒரே 2 மலர் தான் இடம்பெற்றிருக்கு. அனிச்சம் அண்டு குவளை. ஒரே ஒரு பழம் தான் இருக்கு. நெருஞ்சி. ஒரே ஒரு விதை தான் சொல்லப்பட்டிருக்கு. குன்றிமணி. ஒரே ஒரு அதிகாரம் 2 முறை வந்திருக்கு. அதாவது குறிப்பு அறிதல். அதே மாதிரி 2 மரம் சொல்லியிருக்காங்க. பனை அண்டு மூங்கில். பனை மரம், மூங்கில் மரம் அப்படின்னு சொல்லு. சரி, இந்தியாவினுடைய தேசிய மரம் எது? The national tree of India. பேனியான் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தமிழ்ல பேனியான் அப்படிங்கறதா கரெக்ட். எஸ். ஆலமரம். சோ ஆலையில ஆலமரம். சரியா? ஆலமரம் அதான் பேனியான் அப்படின்னு சொல்ற. சரி, தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனை. பனை மரம். பனைமரம்ல பனை மரம். என்ன கையல்வினை? அது ஆலை மரம்ல ஆலமரம். இது பனை மரம். இது வந்து பனைமரம் இல்ல, பனை மரம். பனை அதான் கரெக்ட். எஸ். அப்ப திருக்குறள்ல திருக்குறளை முதல்ல யாரு சார் அச்சிட்டது? யாரு சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அச்சிட்டது அப்படின்னு பார்த்தா தஞ்சை ஞானப்பிரகாசம். 1812 அந்த ஆண்டு பார்த்தோம் இல்லையா? அதுதான் தஞ்சை ஞானப்பிரகாசம். 1812 என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா முதல்ல அதை அச்சிட்டார். அதே மாதிரி முதல்ல உரை எழுதியவர் அப்படின்னா மணக்குடவர். ஆக்சுவலா 10 பேர் இருப்பாங்க. 10 பேர். தருமர் அதெல்லாம் முக்கியமானவர். பரிமேல் அழகர் முக்கியமானவர். மணக்குடவர் அதெல்லாம் முக்கியமானவங்க. 11 குழு அப்படின்னு சொல்லப்படும். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 பேர். முதல்ல மணக்குடவர். அதே போல திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்டா ஜி போப் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். லத்தீன்ல மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னு கேட்டா வீரமா முனிவர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படுது. அதாவது உலகிலேயே பைபிளுக்கு அப்புறம்
உலகிலேயே பைபிளுக்கு அப்புறம் அதிகமான ஒரு அச்சிடப்பட்டதும் சரி, மொழிபெயர்க்கப்பட்டதும் சரி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து திருக்குறள் தான் இருக்கு. உலக பொதுமறை அப்படிங்கிறது திருக்குறள் அப்படிங்கிறது. அப்ப திருக்குறள்ல கோடி என்ற சொல் அப்படிங்கிறது, கோடி அப்படிங்கிற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 7 இடங்கள்ல, 7 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி 7 அப்படிங்கிற சொல்லு வந்து 8 குறள்பால வந்திருக்கு. குறட்பா 8 குறட்பாக்கள்ல 7 அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த 7ங்கிறது விசேஷம். திருக்குறளுக்கும் பைபிளுக்கும் கூட ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த 7ங்கிற அடிப்படையில் 7 குத்துவிளக்குகளுக்கு மத்தியில உலாவுகிறவர். அதே மாதிரி 7 ஆவிகளை உடையவர். யாருக்கு? ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 7 குத்துவிளக்குகளை மத்தியில உலாவுறவர். அதே மாதிரி 7 அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆவிகளை கொண்டவர். 7 சபைகள், ஆசியாவில் இருக்கக்கூடிய 7 சபைகளுக்கு சொல்லுகிறதாவது இந்த 7 விசேஷமா இருக்கும். இதுல பைபிள்ல. அதே மாதிரி 7 அப்படிங்கிறது விசேஷம். இதுல திருக்குறள்ல. இந்த 7 இடங்கள்ல இடம்பெற்றிருக்கான் கோடிங்கிற சொல். அதே மாதிரி 7ங்கிற எண்ண 8 குறட்பாக்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கான். அதே மாதிரி திருக்குறளுக்கும் பைபிளுக்கும் இன்னொரு ஒற்றுமை அப்படிங்கிறது ரிசம்பிளன்ஸ். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதான் முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம். இதேதான் வந்து பைபிளும் ஃபர்ஸ்ட் வெர்ஸ். ஆதியாகமத்திலையும் ஃபர்ஸ்ட் வெர்ஸ் தான் இருக்கும். யோவான் அப்படிங்கிற எழுதின அந்தமாக இருக்கிறது அதுலயும் வந்து முதல் வேர்ஸா இருக்கும். அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து தேவனிடத்தில் இருந்தது, அந்த தேவன் அப்படிங்கிறவர் தான் மாம்சமாகி பூமிக்கு வந்தாரு, அவர் தான் இயேசு. அப்ப ஆதியில இருந்தவரும் இயேசு தான். பிதாங்கிறது வேற, இயேசுங்கிறது வேற, பரிசுத்த ஆவி ஹோலி ஸ்பிரிட் அப்படிலாம் வேற வேற அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் கிறிஸ்டியானிட்டி வேர்ல்டுலே. ஆனா அவர் ஒண்ணுதான். அதாவது இந்த வானத்தையும் பூமியத்தையும் சகலத்தையும் உண்டாக்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எழுதப்பட்டிருக்குல்ல, அதை யாரு உண்டாக்குனது அப்படின்னு கேட்டா இயேசு அப்படிங்கிற ஜீசஸ். அவர் தான் இறங்கி வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. சோ இந்த திருக்குறளுக்கும் இந்த இடத்துல பைபிளுக்கும் உண்டான ஒற்றுமை அப்படிங்கிற விஷயங்களை நீங்க படிச்சுக்கணும். திருக்குறள் அப்படிங்கிறதுக்கும் பிளஸ் பைபிளுக்கும். அப்ப திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வந்திருக்குது. அதான் நான் சொன்னேன், பைபிளுக்கு அப்புறம் அதிகமா அச்சிடப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறது. இதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து யாரும் ஒரு காஸ்ட் பத்தி சொல்லாது, ஒரு மதத்தை பத்தி சொல்லாது, ஒரு மொழியை பத்தி சொன்னா தமிழ்ல தான் அது தோன்றி இருக்கு அப்படின்னா கூட இந்தியாவில் தமிழ்நாட்டில தான் அது உருவாகி இருக்கு. மதுரையில பிறந்தாருன்னு சொல்றாங்க, சில பேர் மயிலாப்பூர்ல பிறந்தாருன்னு சொல்றாங்க, இன்னும் கிளியர் இல்லை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அப்படின்னு சொல்ற திருவள்ளுவருடைய ஆண்டுனா என்ன சொல்லுவீங்க? திருவள்ளுவர் பிறந்த ஆண்டுனா கிமு 31. அப்ப நடப்பு திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்பாங்க. அப்ப நடப்பு திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாவே 2025 பிளஸ் 31 கூட்டிக்கணும். அப்ப நமக்கு வந்து 56. 25 பிளஸ் 31ங்கிறப்ப 2056. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா 2056. அப்ப இதுல என் பேராயம் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டிருக்காங்க. என் பேராயம் ஏன்னா ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம இல்லையா, குறிப்பாக மணிமேகலையில. அந்த மணிமேகலையில ஆடல் அரசினா யார சொல்லுவீங்க? ஆடல் அரசி 11 வகை ஆடல்கள். மாதவி. அந்த மாதவி ஆடுன அந்த நிகழ்வுக்கு அது எந்த விழா? விழாவரை காதல எழுதியிருப்பாங்க. விழாவரை இந்திர விழா. இந்திர விழா அப்படிங்கிறது வந்து எத்தனை நாட்கள் நடைபெறும்? 28 டேஸ். 28 நாட்கள் நடக்கும் பூம்புகார் அப்படிங்கிற பட்டணத்துல. 11 வகை ஆடல் அரசி. அதை பார்க்க வந்தவங்க இந்த என் பேராயம் வந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 50 குழு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப என் பேராயம் அப்படிங்கிற கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். 50 குழு. அப்ப அமைச்சர், சடங்கு செய்பவர், படைத்தலைவர், தூதர், சாரணர் அப்படிங்கிற ஒற்றர், சோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த என் பேராயம் குழு, 50 குழு, இதெல்லாம் மேக்சிமம் கொஸ்டின் கேட்டுட்டாங்க. என் பேராயம் குழு, அதே மாதிரி இந்த 50 குழு அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்ப நம்ம சீவக சிந்தாமணினாவே இளம்பகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது மனநூல், காமநூல், முக்தி நூல் அப்படிலாம் நூல்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இளம்பகம் அப்படிங்கிறது நாமகள் இளம்பகம் அப்படின்னு சொல்ல மொத்தம் 13 இளம்பகங்கள் இருக்கும் சீவக சிந்தாமணி. சோ சீவகனுக்கு எத்தனை மனைவிகள்? 8. சீவகன் அப்படிங்கிறவருக்கு 8. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பைபிள்லயும் குரான்லயும் ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. பைபிள்ல தாவீது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரான்ல தாவூது அப்படின்னு சொல்லுவாங்க. தாவூது. சோ அவங்களுக்கும் 8 மனைவிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 8 மனைவிகள் அப்படின்னு சொல்லி. அப்ப சீவகன் அப்படிங்கிறது மனநூல், காமநூல், முக்தி நூல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. எத்தனை இளம்பகங்கள் அப்படின்னா 13 இளம்பகங்கள். முதல் இளம்பகம் எது? நாமகள் இளம்பகம். சோ கடைசி இளம்பகம் எது? லக்கணையார் இளம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அப்போ சீவகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் யாரு? குயிக் அடிங்க, வேகம் அடிங்க. திருத்தக்க தேவர். கிளாஸ்ல இருக்கீங்களா? கட் ஆயிருச்சா? சீவக சிந்தாமணியில நம்ம நடத்தவே இல்லையா? தமிழ் படிக்கிறீங்க, டிஇடிக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு, போலீஸுக்கு. இது வந்து நாட் ஓன்லி இது வந்து ஜிஎஸ்க்கும் இருக்குங்க. தமிழுக்கு மாத்திரம் இல்லை. நான் வந்து குரூப் 4ன்றது மாடர்னேட்டரி தமிழ் கம்பல்சரி படிக்கணும் தமிழ் அப்படிங்கிறது. ஸோ கடைசி இலம்பகம் முக்தி இலம்பகம். நாமகள் இலம்பகம்ன்றது முதல் இலம்பகம், கடைசி இலம்பகம்ன்றது முக்தி இலம்பகம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, இது பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லா கொஸ்டின்ஸுக்குமே யூஸ் ஆகும். ஆமா, அதுல டிஇடில செகண்ட் பேப்பர்ல சோசியல் சயின்ஸ் யாரும் இருக்கீங்களா? ஏன்னா இப்ப இன்னைக்கு நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணல. நந்தினி அண்ட் மீனாவா சோசியல் சயின்ஸ்ல? சரி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் மேக்ஸிமம் இருக்கீங்க. இதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. சோசியல் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. யாரு? சந்தானலட்சுமியா? சோலை அண்ட் சந்தானலட்சுமி அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்றீங்க? அப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர்ல ஒன்லி மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இல்ல, உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் கிடையாது. சரி, பரவாயில்ல. நீங்க பியூ எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆனீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க, சும்மா தெரிஞ்சுக்குங்க. நான் இப்போ சோசியலும் நான் ரீகால் பண்றேன், சயின்ஸும் ரீகால் பண்றேன். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கீழே இருக்கு. இங்க பாருங்க, சங்கமம் அப்படிங்கிறது இதெல்லாம் முக்கியமானது. இந்த சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். கையல்வெளியை ட்ரை பண்ணுமா? சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு இந்த வம்சம் எல்லாம் எந்த டைனஸ்டிக்கு உரியது? விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? விஜயநகர பேரரசு அப்படின்னு சொன்னாவே எந்த ஆறுகளுக்கு இடையில தோணுச்சு அப்படி சொல்லி பார்த்தோம். அது ஒரு துங்கபத்ரா. எஸ், கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் இடையில, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, தோ ஆப் அப்படின்னு சொல்லுவோம். ரைச்சூர் அப்படிங்கறது தோ ஆப் அப்படின்னு சொன்னாவே 2 ஆறுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வளம் கொளிக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை தான் நம்ம தோ ஆப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோ அப்படின்னா 2, ஆப் அப்படின்னா ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் இடையில வித்யாரண்யர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஞாபகமா தான் இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவிச்சிருப்பாங்க. விஜயநகர பேரரசுல சிறந்த அரசர்னா நம்ம வந்து கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சம் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து துளுவ வம்சம். அப்ப அதுக்கு முன்னாடியே சங்கம வம்சம் இருக்கு, சாளுவ வம்சம் இருக்கு, துளுவ வம்சம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஆரவீடு இருக்கு. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படிங்கிற வம்சம். இங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நீங்க அடிச்சு பாருங்க. இதுல இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க அடிச்சு பார்க்கணும். இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸுக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இந்த பாருங்களேன், நம்ம எப்போதும் நினைவில் வச்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இப்ப சுல்தானியம், டெல்லி சுல்தானியம் இல்லையா, இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமியர்களுடைய குரூப் அப்படின்னு கேட்டா நம்ம 3 எடுத்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டா இந்த டெல்லி சுல்தானியம் தான். அதுக்கப்புறம் பாமினி கிங்டம் அப்படின்றது இடையில, அதுக்கப்புறம் இதுக்கு இடையிலே முகலாயர்ஸ் வந்துருவாங்க, முகல்ஸ். இந்த 3 ஆட்சியாளர்கள் தான் இஸ்லாமியத்தை பொறுத்தவரை. அப்ப இஸ்லாமியத்தை பொறுத்தவரை இந்தியாவில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதுல மொத்தம் 5 வம்சம் இருக்கும். ஸ்லேவு, கில்ஜி, துக்ளக்கு, சையது, லோடி, இந்த மாதிரி வம்சங்கள். எஸ்கே கம்பெனில டீசல் வாங்கினேன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். எஸ்கே கம்பெனில டீசல் வாங்கினேன். அப்ப ஸ்லேவு, கில்ஜி, துக்ளக்கு, சையது, லோடி. ஏன்னா அந்த லோடி வம்சம் தான் கடைசி வம்சம். எதுல? டெல்லி சுல்தானியத்துல. முதல் வம்சம் எது? அடிமை வம்சம். அப்ப எப்பவுமே ஒரு வம்சம்னா யாரு தோற்றுவிச்சா, அதுல யாரு சிறந்தவங்க, அதுல கடைசி அரசர் யாரு, அதுல என்னென்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, அதுல யாரு படையெடுத்தாங்க, அதுல முக்கியமான அந்த மாதிரி வெளிநாட்டு பயணிகள் யாரு, அல்லது முக்கியமான புத்தகங்கள் என்ன, இல்ல முக்கியமான போர்கள் என்ன, அதுல யாருக்கு வெற்றி தோல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பொதுவாகவே கேள்விகள் எதிர்பார்ப்பாங்க. அப்ப அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படிங்கிறது குதுபுதீன் ஐபக். குதுப்மினாரை கட்ட தொடங்கியவர் அப்படிங்கிறது வந்து குதுபுதீன் ஐபக். கட்ட தொடங்கிய ஆண்டு அப்படின்னு கேட்டா 1206. கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டுனா 1232. கட்டி முடிச்சவர்னு கேட்டா இல்டுமிஷ். அதே மாதிரி லட்சங்களை வாரி கொடுப்பவர் அப்படின்னு சொன்னாவே, லட்சங்களை வாரி கொடுப்பவர் அப்படின்னு சொல்லப்படுது இங்க இல்டுமிஷ் கொடுத்திருக்காங்க. சாரி, இது தப்பு. அது குதுபுதீன் ஐபக் தான். குதுபுதீன் ஐபக் தான் வந்து லட்சங்களை வாரி கொடுப்பார். அதனாலதான் லக்பாஷா அழைக்கப்படுவார். சொல்லுங்கப்பா, லக்பாஷா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து இல்டுமிஷா, குதுபுதீன் ஐபக்கா? இவங்க தப்பா கொடுத்திருக்காங்க இந்த மெட்டீரியல். குதுபுதீன் ஐபக் இவங்க தப்பா கொடுத்திருக்காங்க. சோ குதுபுதீன் ஐபக் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி லட்சங்களை வழங்குபவர், வாரி வழங்குபவர். அதனாலதான் அவருக்கு வந்து லக்பாஷா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அதே மாதிரி குதுப்மினாரை கட்டி முடிச்சவர் இல்டுமிஷ், உங்க எல்லாருக்கும் தெரியும். டாங்காங்கிற வெளிநாட்டை வெளியிட்டவர் இல்டுமிஷ். டெல்லியின் முதல் பெண்ணரசி அப்படிங்கிறது ரஷ்யா சுல்தான். இது நிறைய இருக்கு, இருந்தாலும் அவ்வளவு நம்ம சொல்ல முடியாது. இவங்க என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களோ ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸுக்காக சொல்லி
அதை நம்ம பார்ப்போம். டெல்லியில சுல்தானா ரஷ்யா பேகம். அதே மாதிரி சிறந்த ஒற்றர் படை அப்படிங்கறத ஏற்படுத்தினது பால்பன். இந்த ஒற்றர் படையை நீக்கினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து மிக முக்கியமானது ஏற்படுத்தியவர் கியாசுதீன் பால்பன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும், ஒற்றர் படை அப்படிங்கறத. அதே மாதிரி கில்ஜி வம்சத்தை தோற்றுவிச்சவர் ஜலாலுதீன் கில்ஜி. தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் சுல்தான் கேட்டாங்கன்னாவே அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கறத எடுத்துக்கணும். அலாவுதீன் கில்ஜி ஏன்னா 1310 அந்த காலகட்டத்தில் ராமேஸ்வரம் வரை வந்து சரி அலாவுதீன் கில்ஜியா வந்தாரு. அலாவுதீன் கில்ஜி தான் வந்தது மாலிகாபூர். ஆனா யாரோட படைத்தளபதி அவரு? அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி. எஸ், அப்ப அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதிங்கிறது மாலிகாபூர். அவர் தான் ராமேஸ்வரம் அண்டு மதுரை அப்படிங்கிறதுக்கு பயணம் அப்படிங்கிறது மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். குதிரைகளுக்கு சூடு போடும் முறை தக் அப்படிங்கிற சிஸ்டம் கில்ஜி தான். அதே மாதிரி அங்காடி சீர்திருத்தம் மார்க்கெட்டிங் ரிஃபார்மேஷன் கில்ஜி தான். சிரி அப்படிங்கிற நகர உருவாக்குனவர் அலாவுதீன் கில்ஜி தான். ஏன்னா கில்ஜி வம்சத்துல சிறந்த அரசர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி ரொம்ப முக்கியமானவர். சரியா? அதே மாதிரி அமீர் குஸ்ரு இந்தியாவினுடைய கிளி அல்லது பாரசீகத்தின் கிளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் தான் அவைப்புலவரா இருப்பாரு அலாவுதீன் கில்ஜியோட அவையில. அலாவுதீன் கில்ஜியோட அவையில அவைப்புலவரா இருந்தவர் அமீர் குஸ்ரு. த பேரட் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரட் ஆஃப் இந்துஸ்தான் அலாவுதீன் கில்ஜி. அதே மாதிரி அறிவுடைய முட்டாள், அதான் டோட்டலி கான்ட்ராம்பரரி பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னுக்கு பின் முரணானவர் முகமது பின் துக்ளக். ஏன் அவ்வாறு அவர் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலைநகர் சேஞ்சஸ் தான். திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தௌலதாபாத்ல இருந்து தேவகிரிக்கு மாத்துவார், மறுபடியும் தேவகிரியில இருந்து தௌலதாபாத் அப்படின்னு மாத்துவார். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர். அந்த 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஒரு வாட்டுக்கு இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருப்பாரு. இப்ப திடீர்னு கன்னியாகுமரியில இருக்கு நம்மளுடைய கேபிட்டல், நம்ம தமிழகம்ன்றது சென்னையில இருக்கு கேபிட்டல் சிட்டி. திடீர்னு நீங்க கன்னியாகுமரிக்கு வந்துருங்க செக்ரட்டரியேட் எல்லாம் நான் சென்னைக்கு மாத்துறேன், ஹைகோர்ட்டில் நான் சென்னைக்கு மாத்துறேன் எல்லாத்தையும். ஸோ நம்ம சட்டமன்றத்தில் நான் வந்து மாத்துறேன் அப்படின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி மாத்தினார். அதனாலதான் அவருக்கு வந்து படித்த முட்டாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அறிவுடைய முட்டாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யாருங்க யார சொன்னாங்க? சோ முகமது பின் துக்ளக் சொன்னாங்க. இந்தியாவில் முதலில் வேலை வாய்ப்பு அலுவலகம், சரியா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அப்படிங்கறத உருவாக்குனவர் ஃபெரோஷா துக்ளக். சோ குதுப்பினார் அப்படிங்கறத செப்பனிட்டவர் அப்படிங்கிறது ஃபெரோஷா துக்ளக். அதே மாதிரி சுல்தான்களுடைய காலம் அப்படின்னு கேட்டாவே 1206 இருந்து 1526, அதாவது முதல் பானிபட் போர் நடக்கிற வரைக்கும் இதான் அவங்களுடைய காலம். இந்தியாவில் அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சவர் குத்புதீன் ஐபக். சரியா? இந்த குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அடிமை அப்படின்னாவே இல்பாரி டைனஸ்டி ஆர் மாம்லூக், ஏன்னா அது குரான்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அடிமை என்று பொருள். ஐபக் மாம்லூக் மரபு, மாம்லூக் என்றால் அடிமை. லக்பாஷா இதை பாருங்க, லக்பாஷா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் ஐபக்கு. போலோ விளையாட்டின் மீது தவறி விழுந்து 1210 இறந்தவர் ஐபக்கு. அதே மாதிரி இல்டுவிஷ் வெளியிட்ட அந்த டாங்காங்கிற நாணயத்தோட எடை கேட்டாங்கன்னா 175 கிராம். ஏன்னா சிட்டால் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன அது மாதிரி அது பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து சிட்டால் அப்படிங்கிறது காப்பர் நாணயம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாங்காங்கிறது வெள்ளி நாணயம் அப்படிங்கிறது. அதே மாதிரி 40 நிபர் குழுவை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டா இல்டுமிஷ். 40 மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர்ஸ் அமைப்பு. அதை ஒழிச்சவர் யாருன்னு கேட்டா கியாசுதீன் பால்பன். அதை ஒழிச்சிட்டு தான் ஒற்றர் படை அப்படிங்கறத அவர் தொடங்குவார். அதே மாதிரி தெய்வீக உரிமை கோட்பாடுங்கிறது பால்பன், கியாசுதீன் பால்பன். அது என்னங்க தெய்வீக உரிமை கோட்பாடு? தெய்வீக உரிமை கோட்பாடுன்னு சொன்னா அதாவது அரசர்களை மன்னர்களை கடவுளாக மதிக்கிறது, கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அதே மாதிரி ஜுனாகான் அப்படிங்கிறவர் தான் இயற்பெயர் முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லப்படுது. செப்பு நாணயம் வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். கரோஷ், இந்த வரிகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். பர்டிகுலரா குப்தர்கள்ல, மராத்தியர்கள்ல, இந்த மாதிரி சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வரிகள்ல இருந்து ஒரு கொஸ்டின். அப்ப காரோச் அப்படின்னா விளைச்சல், ஹார்வெஸ்ட் பண்றதுல 10ல் 1 பங்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி கம்ஸ் 5ல் 1 பங்கு கொடுக்கணும். ஜெசியா தலைவரி, தலைக்கு வரி. அந்த மாதிரி துருக்கியர்களுடைய அந்த நாணய முறை அப்படிங்கிறது அமீர் உஸ்ரு அப்படிங்கறது ஏற்படுத்தி இருப்பாரு. அமீர் உஸ்ருவை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜாமர்ஹண்ட் அப்படிங்கிற அரசர் தான் தைமூர் அப்படிங்கிறவர். இந்த தைமூர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். தைமூர் படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல கூட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பாபர் வந்து மிங்கிள்டு இல்லையா? பாபர் வந்து அப்பா வழி ஒரு வழியா இருக்கும், அம்மா வழி ஒரு அப்பா வழி ஒரு வழி இருக்கும், அம்மா வழி இருக்கும். அம்மா வழி வந்து செங்கிஸ்கான் வழி. அம்மா வழி வந்து செங்கிஸ்கான், அவருடைய மங்கோலியர்கள் அவங்களுடைய செங்கிஸ்கான் வழி அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தைமூர் அவர்களுடைய வழி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரி, இது வந்து சோசியல்ல ஒரு பார்ட் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து அப்படியே பாருங்களேன், சயின்ஸ் பாவம். சயின்ஸ்ல நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், மின்னோட்டம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு கரண்ட் இல்ல. சோ மின்னோட்டம் அப்படிங்கிறது கரண்ட் அப்படின்னு சொன்னாவே ஆம்பியர் அப்படிங்கிறது. சோ அம்மீட்டரால் அளக்கப்படும் இல்ல.
சரி, ஒரு ஆம்பியர் அப்படிங்கிறது எத்தனை கூலும் அப்படின்னு சொன்னா 1 கூலும் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு ஒரு கூலும், அதான் வந்து ஆம்பியர் அப்படிங்கிறது. ஒரு ஆம்பியர்ங்கிறது அது மின்னோட்டம். ஆம்பியர்னா மின்னோட்டம், அதாவது கரண்ட். ஸோ அதே மாதிரி மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறதுக்கு அதுக்கான எஸ்ஐ அப்படின்னு கேட்டால் வோல்ட் அப்படிங்கிறது, ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எலக்ட்ரிக் கரண்டோட அது மாதிரி டிஃபரன்ஸ் வோல்ட். அதே மாதிரி ஒரு வோல்ட் அப்படிங்கிறது 1 ஜூல் டிவைடட் பை 1 கூலும். 1 ஜூல் டிவைடட் பை 1 கூலும். இதெல்லாம் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இன் சயின்ஸ் ஃபார் ஆல் கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுக்கு அழகுன்னு கேட்டால் ஓம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும், மின் தடை. அதே மாதிரி ஒரு குதிரை திறன் அப்படின்னு சொல்றது 1 ஹார்ஸ் பவர் அப்படின்னாவே 746 வாட். இது அப்படியே டாங்கி பவர்னு சொல்லுவாங்க. கழுதை திறனும் இருக்கு. யாருக்கா தெரியுமா? கழுதை திறன் 1 ஹார்ஸ் பவர்ங்கிறது 746 வாட். அப்போ ஒரு கழுதை திறன் அப்படிங்கிற டாங்கி பவர் 1/3 ஆஃப் ஹார்ஸ் பவர். 1/3 ஆஃப் ஹார்ஸ் பவர் அப்படிங்கறது எடுத்துக்கணும். ஹார்ஸ் பவர் இருக்கு இல்லையா, குதிரை திறன் 746 3 அளவு இருக்கணும். அதான் டாங்கி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கூலும் அப்படிங்கிறது வந்து 6 × 10⁸. 6 × 10⁸. அதே மாதிரி பிசிக்ஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த லைட் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கு, அதே மாதிரி பார்ஸுக்கு, அதே மாதிரி அபகாட்ரோ நம்பரு, ஸோ அதே மாதிரி அந்த புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். சயின்ஸ் ஃபுல்லாவே நம்ம டீல் பண்ணியிருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த ஒரு சுற்றின் மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். அம்மீட்டர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொன்னாவே வோல்ட் மீட்டர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓம் அப்படிங்கிற விதி வந்து பாத்தீங்கன்னா V டிவைடட் பை I அப்படின்னு சொல்லுவாங்க. V = IR. இந்த இதுல தான் இருக்கும். V = IR அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஓம் அப்படிங்கிறது வந்து 1 வோல்ட் டிவைடட் பை 1 ஆம்பியர் அப்படிங்கிறது. அப்ப நம்ம பார்த்தோம் பேரலல் சீரிஸ் எங்க இருக்கும், கண்டினியூஸ் சீரிஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி. தொடர் இணைப்பு அப்படிங்கிறது கண்டினியூஸ் சீரிஸ் R1 + R2 + R3. இது எங்கமா இருக்கும்? கண்டினியூஸ் சீரிஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கும். கண்டினியூஸ் அப்படின்னாவே இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கும். சரியா. அதே மாதிரி பேரலல் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? R1 டிவைடட் பை R2 டிவைடட் பை R அந்த மாதிரி. ஸோ வீடுகள்ல நம்ம கரண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பேரலல் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள்ல கண்டினியூஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மின் உருக்கி 37 மின் உருக்கி இருக்குல்ல, நம்ம ஃபியூஸ் போடுறோம்ல, அது வந்து 37% அப்படிங்கிறது காரியம். காரியம் அப்படிங்கிறது யாரோட ஓர் தெரியுமா? காரியம் மெர்க்குரி அப்படிங்கிறது அது குப்ரைட் இல்லையாமா? சரி. சோ காரியம் அப்படிங்கிறது அப்ப லெட்டுக்கு என்னது? லெட்டு காரியம் தானே. லெட்ன்றதா காரியம். ஏன்னா இந்த ட்ரெஸ் தான் காரிய உடைகள் தான் அணிவாங்க. யார் அணிவாங்க தெரியுமா? காரிய உடைகள்ல ஆக்சுவலா வந்து இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ்ல வேலை பார்க்கறாங்கல்ல, அந்த இது ரியாக்டர்ஸ்ல அந்த ரேஸ் வந்து அந்த ரேஸ் வந்து அவங்கள இது பண்ண தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காரியம் அப்படிங்கிற லெட் இந்த ஆடைகளை தான் அணிவாங்க அப்படின்னு. அதே மாதிரி EMன்றது 63% இருக்கான். ஸோ மின் திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய பவரோட அழகு என்னன்னு கேட்டா வாட். பவர் அப்படின்னாவே வாட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வணிக முறையில் அது எப்படி அளக்கப்படுகிறது? கிலோவாட் அவர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு யூனிட் எத்தனை கிலோவாட், எத்தனை கிலோவாட் அப்படின்னு சொல்றது. 1 கிலோவாட் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விமா. 1 கிலோவாட் அப்படிங்கிறது வந்து 3.6 × 10⁻6 ஜூல். 3.6 × 10⁻6 1 கிலோவாட் அவர். 1 கிலோவாட்னாவே 1000 வாட். இதை நான் மெட்டீரியல் அனுப்பிச்சு கொடுத்துறேன், சும்மா ஜஸ்ட் கேளுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சுட்டோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நவம்பர் 9 இருக்கோம். இப்போ போலீஸ் எக்ஸாம்ஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்றேன். அப்போ நம்ம நடத்துனது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன் இல்ல, 100% நம்ம நடத்துனது தான் வந்து இருக்கும். நம்ம கிட்ட ஒரு 3 மாசமா படிச்சவங்க. இப்போ கையில் இந்த கொஸ்டின்ஸை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ, இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்டிருக்கான், நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். அது மேத்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ஜிகே அந்த சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், INM எதுவாக இருந்தாலும் வேணா பாருங்க. TETக்கும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்களேன். அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படின்னு பாருங்க. நம்ம நடத்துனதுல இருந்தா இருக்கும். ஸோ அந்த பிள்ளைங்க அதனால தான் சொன்னேன், இந்த போலீஸ் எக்ஸாம்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க, நம்ம படிச்சதாக தான் இருக்கும் அப்படின்னு. அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்களும் அடிச்சு பாருங்க. TET உள்ளவங்களுக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு தரேன், நீங்களும் படிச்சு பாருங்க. ஓ, இப்போ தமிழ் எப்படி கேட்டிருக்கான், நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு ரிவைஸ் அண்ட் ரீகாலுக்காக சொல்றேன். அதே மாதிரி மின் அதிர்வு அப்படிங்கிறத தவிர்க்க புவிப்படுத்தல் அப்படிங்கிறது எர்த்திங். அந்த எர்த்து பண்ணுவாங்கல்ல, எர்த்து போடுவாங்க தெரியுமா வீடுகளில், பார்த்துருக்கீங்களா?
எர்த்து அப்படிங்கறது கொடுப்பாங்க. எஸ் சார். வயர் போடுவாங்க சார். எஸ், எர்த்துக்கான வயர் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஷாக் அடிக்கும், இல்ல எலக்ட்ரிக் ஷாக் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் மழைக்காலங்கள்ல பிளஸ் மற்ற காரியங்கள்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேட்டரிஸ், மின்கலம் அப்படின்னு சொல்லுவோம். பேட்டரிஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது யாருன்னா வோல்டா. வோல்டா அப்படிங்கிறவர் தான் நம்ம பேட்டரிஸ் அப்படி கண்டுபிடிச்சிருக்காரு. பேட்டரியில எத்தனை வகையான பேட்டரி பார்த்திருக்கோம் கயல்? 2 டைப் சார். ஓகே, ஒன்னு வந்து பிரைமரி, இன்னொன்னு வந்து செகண்டரி இல்லையா? பிரைமரி அப்படின்னு சொன்னாவே அது ரீசார்ஜபிளா ஆர் அது ரீசார்ஜபிள் இல்லையா? ஒன் டைம் யூஸ் சார், நாட் ரீசார்ஜபிள். நாட் ரீசார்ஜபிள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஒன் டைம் யூசேஜ். எடுத்துக்காட்டு சொல்லுப்பா, எக்ஸாம்பிள் சொன்னேன். சார் ரிமோட் பேட்டரி சார். ரிமோட்ல இருக்கிறது, வாட்ச்ல இருக்கிறது, பிளஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒன்ஸ் யூஸ்டுனா அதை வந்து என்ன பண்ணிடுவோம், தூக்கி எறிஞ்சிருவோம். பட் செகண்டரி பேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது மொபைல்ல இருக்கிறது, லேப்டாப்ல இருக்கிறது இல்லையா, சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு செகண்டரி பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெக்லாஞ்சி, அதே மாதிரி லெக்லாஞ்சிங்கிறது 1.5 வோல்ட்டா அதோட மின்கலரோட மின் இயக்கு விசை. அதே மாதிரி சொல்லியிருக்கோம் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கதிரியக்கம். கதிரியக்கம்னாவே இயற்கை செயற்கை அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கணும்னு சொன்னேன். இயற்கை யாரு, செயற்கை யாரு? இயற்கை யாரு? செயற்கை வந்து மேரி கியூரி சார். Yes. இயற்கை வந்து பெக்கோரல், ஹென்றி பெக்கோரல். போர்லாக் சார். ஹென்றி பெக்கோரல், ஹென்றி பெக்கோரல். எஸ் சார், பெக்கோரல். சரி, இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஹென்றி பெக்கோரல் 1896. இதே 1896 நம்ம வந்து ஆல்ஃபிரட் மார்ஷல் பார்த்துருக்கோம் இல்லையா, அது பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆல்ஃபிரட் மார்ஷல் 1896. அப்ப கதிரியக்கம் அப்படிங்கிறது ஹென்றி பெக்கோரல், அது இயற்கை. செயற்கை அப்படின்னு கேட்டாவே யார் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேரி கியூரி அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ இப்ப இந்த கதிரியக்கத்தோட அழகுன்னு கேட்டாவே பெக்கோரல் தான். ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சாருன்றால அவருடைய நேம்லயே வச்சிருக்காங்க. அதுல இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம். கதிரியக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐசோடோப் அப்படிங்கிறது சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர், இதெல்லாம் நம்ம ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம்? ஹைட்ரஜனோட ஐசோடோப் எத்தனைன்னு பார்த்தோம்? 3 ஐசோடோப். ஐசோடோப் வர மாட்டேங்குதா? 3 ஐசோடோப். இந்த ஐசோடோப் அப்படின்னு சொன்னாவே நம்ம சொல்லுவாங்க ஹைட்ரஜனோடது 3, அதாவது புரோட்டியம், டியூட்ரியம் அண்ட் டெரிட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒளி அலைகள். ஒளி அலைகள் அப்படிங்கிறது சவுண்ட் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, குறுக்கலைகள். அதாவது ஷார்ட் வேவ்ஸ், லாங்கிடியூட் வேவ்ஸ், டிரான்சிஷனல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அந்த டிரான்சிஷனல் அப்படின்னு சொல்லவே என்ன சொல்றா, குறுக்கலை. இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து கடல் நீர் ஏற்படுத்தக்கூடிய அலைகளுக்கு என்ன அலை, அந்த அலை பேர் என்ன? டைடல் வேவ்ஸ் அப்படிங்கிறது அது வேறமா. நம்ம கேட்கறது டிரான்சிஷனா ஆறு லாங்கிடியூடா, அதாவது குறுக்கலைகளா நெட்டலைகளா? கடல்ல ஏற்படுற அலைகள் குறுக்கலை, சரியா? டிரான்சிஷனல். கடல்ல ஏற்படுறது வந்து டிரான்சிஷனல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இப்போ ஒரு ஸ்டீலை நம்ம கீழே போடுறோம், அது ஒரு வேவ்ஸ் ஏற்படுத்துது, சவுண்ட் வேவ்ஸ் தான் அதுவும். அதான் நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய செவி உணர்வு திறன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, ஆடியபிள் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. ஸோ அந்த 20 ஹெர்ட்ஸுக்கு இது பிலோ அப்படிங்கிறது இருக்கிறது என்ன சொன்னேன்? இன்ஃப்ராரெட். இன்ஃப்ரா அப்படிங்கறத சொல்லும். அது அல்ட்ரா. இது இன்ஃப்ரா, அது அல்ட்ரா. 20,000க்கு மேல போனாவே அல்ட்ரா சோனிக். அல்ட்ரா அப்படிங்கிறது, அந்த அல்ட்ரா சோனிக் அப்படிங்கறத எந்த மாதிரியான பறவைகள் அப்படிங்கறத அதை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வவ்வால். சோ வவ்வால் அப்படிங்கிறது வந்து மம்மல்ஸா இல்ல எனிதிங் எல்ஸா? மேமல்ஸ். ஒரு பாலூட்டி. என்னாச்சு டிஇடில அப்படியே பாசிவ் ஆயிட்டீங்க? Are you observing the class? Are you in class? Yes sir. Yes sir. Yes sir. இடையில ப்ளீஸ் நீங்களும் ஓப்பன் யுவர் மவுத். ஓப்பன் யுவர் மவுத். நீங்களும் ஓப்பன் பண்ணுங்க. இடையில ஏதாவது பேசுங்க. உங்களுக்கான கிளாஸ் தான் இந்த கிளாஸ், எஸ்பெஷலி ஃபார் யூ. இவங்களுக்கு இன்னும் இருக்கு, நாளைக்கு தான் ஸ்பெஷல் நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தல தனி கிளாஸ் நாளைக்கு தான். A to Z ஒன்னொன்னா சிலபஸ் வைஸ் ஒரு யூனிட்டா நடத்த போறோம். இந்த ரீகால் வந்து உங்களுக்கு தான், போலீஸ் எக்ஸாமுக்கு தான், சாரி டிஇடி எக்ஸாமுக்கு தான். நேத்திக்கு வரைக்கும் நம்ம போலீஸ் எக்ஸாம் சொல்லிட்டு இருந்தோம். இன்னி வந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தான். எல்லாமே நடத்தி முடிச்சாச்சு. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜிலாம் என்னைக்கே நடத்தி கொடுத்து உங்களுக்கு 2000 கொஸ்டின்ஸ் மேல கொடுத்துருக்கேன், அப்படிதானே? சைக்காலஜில மட்டும் 2000 கொஸ்டின்ஸ். அதோட ஆடியோ ஃபைல் பூரா இருக்கு உங்ககிட்ட. ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்காக ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன் ரெகுலரா, பிஜிடிஆர்பி உங்களே வச்சு.
ஸோ அதனால நீங்க தான் இனிமேல் படிக்கணும். ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. நீங்க தான் உட்காந்து படிக்கணும். இல்ல இந்த இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கும்போது நீங்க தான் கேட்கணும். பைபிள் அழகா சொல்லும், மத்தேயு 7:7, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதை வந்து நீங்க ஸ்பிரிச்சுவலாலாம் பார்க்காம ஜென்ரலா பாருங்க, கேட்டா தான் கிடைக்கும். இந்த தமிழ்ல ஒரு பழமொழி உண்டுல்ல, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். சரியா? சோ அழுதாதான் அது பசிக்குதுன்னு எப்படி தெரியும்? அழுகையில தான் தெரியும். ஓ பிள்ளை அழுது, சோ பசியாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கேளுங்கள். அதே மாதிரி தேடுங்கள். தேடுனாதான் கண்டடைய முடியும். நான் வீட்டுல உட்காந்துட்டு சும்மா இருந்தா, அதே மாதிரி தட்டுனாதான் திறப்பாங்க. நான் எவ்வளவு நேரமா வந்து நின்றுட்டு இருக்கிறது உங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவரோட நின்றுட்டே இருந்தானா, பூட்டப்பட்ட வீட்டுல அவரோட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டே இருப்பாரா? நின்றுட்டே இருந்தா திறப்பாங்களா? பேசுங்க. கண்டிப்பா. இப்ப கேட்டாதான் கிடைக்கும், தேடுனாதான் கண்டடைவோம். சரியா? அதே மாதிரி தட்டுனாதான் திறக்கப்படும். ஸோ இது நீங்க தான் பயன்படுத்தணும். ஒரு அகாடமியில நம்ம வந்து we are the facilitator. Teachers is not, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சைக்காலஜில. Teachers are not a information giver. நேற்றுக்கு நான் ராஜராஜன் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். 11:45 என்கிட்ட மைக் கொடுத்தாங்க. 11:45 கிட்டத்தட்ட நான் முடிக்கும் போது 2:45, 3 hours கண்டினியூஸா. ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸுக்கு எஃபெக்டிவ் டீச்சிங்னா என்ன, ஒரு டீச்சர் எந்த மாதிரியான ரோல் மாடலா இருக்கணும். டீச்சர்ஸ் அதான் நான் சொன்னேன் தமிழ்ல, ஆயத்தப்படுத்து. முதல்ல நாம கேலிபரா இருக்கணும், மாஸ்டரியா இருக்கணும், வெர்சடைலா இருக்கணும், எக்ஸலன்சியா இருக்கணும், எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கணும். அப்ப அது என்ன பண்றது? ஸோ மார்க்குக்காக மாத்திரம் மாணவர்களை தயார்படுத்தக்கூடாது. we are the sculptures. அப்ப என்ன பண்ணணும்? நல்ல அவங்கள வந்து ஒரு கம்ப்ளீட் மேனரிசத்துக்கு கொண்டு வரணும். மொராலிட்டி, ஒழுக்கம் அடிப்படையிலும் சரி, கல்வி அடிப்படையிலும் சரி, கல்விசார். ஏன்னா கரிக்குலம் 3 பிரிச்சுக்கலாம்ல, மெயின் கரிக்குலம், அதுக்கப்புறம் கோ கரிக்குலம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம், அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மல்டிபிள் பர்சனாலிட்டியோட, நல்லா பாடுறதா பாடுங்க, ஆடுறதா ஆடுங்க, விளையாடுறதா விளையாடுங்க, ஓவியம் வரைகிறதா, நல்ல இன்டெலெக்சுவலா. இன்னைக்கு என்ன பேப்பர், நவம்பர் 9 என்ன முக்கியமான நிகழ்வு இருந்திருக்கு, 8 என்ன முக்கியமான நிகழ்வு இருந்திருக்கு, 7 என்ன முக்கியமான நிகழ்வு இருந்திருக்கு. ஸோ நேற்றுக்கெல்லாம் அந்த காலேஜில் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டேன், இன்னைக்கு நவம்பர் 8 என்ன முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி. ஒரு டீச்சர் நவம்பர் 8 அப்படிங்கிறது வந்து ஜெர்மனில ஹிட்லர் அப்படிங்கிறவர் இந்த ஆட்டம் பாம்ப் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எந்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா 1969ன்னு சொன்னாங்க. அதனால் அந்த 1969 அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன், ஹிட்லர் அண்டர்லைன் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன், அந்த 2 வச்சு அந்த ஆட்டம் பாம்புங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். இந்த 3 வச்சு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பேசினேன் நேற்றுக்கு. ஹிட்லரை பத்தி கூடுதல் தகவல், ஜெர்மனியை பத்தி கூடுதல் தகவல், ஆட்டம் பாம்பை பத்தி கூடுதல் தகவல். 1969 நம்ம ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கோம். 1969 தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல கால் வச்ச ஆண்டு, 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் 1969. கிறிஸ்டியன் பெர்னார்டு அப்படிங்கிறது முதல்ல இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த ஆண்டு. அப்போ அங்க இருக்க சேர்மன், நம்முடைய வைஸ் சான்சலர், அழகப்பா யூனிவர்சிட்டியோட முன்னாள் வைஸ் சான்சலர், ரொம்ப பாராட்டி ட்ரெமெண்டஸா இருக்கு ஆஸ் அ அகடமிஷியன், ஐ அட்மியர். இவ்வளவு விஷயம் 3 மணி நேரத்துல, அதாவது மல்டிபிளா ஒரு விஷயத்த, அது இப்போ உங்ககிட்ட பேசும்போது சர்வசாரமா தெரியுது, ஏன்னா நீங்க டெய்லி நான் அதை கேட்டுட்டு இருக்கனால. ஆனா அவங்களுக்கு அது வந்து ஒண்டரா இருக்கு. எப்படா ஒரு மனுஷன் ஹிஸ்டரி பேசுறாரு, ஜியோகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கு வரைக்கும். நவம்பர் 8 என்ன நடந்துட்டு இருக்கு, அதான் டிமானிட்டைசேஷன் பண்றாங்க. நவம்பர் 8 2016 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு ஆரம்பிச்சாங்க. அப்பனா மானிட்டரி பாலிசினா என்ன, பணம்ன்றது என்ன, பணத்தை எப்படி அச்சிடுறாங்க, பணத்தை அச்சிடணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அதுல பணம் அப்படிங்கிறதுக்கு சப்ளை வரும்போது என்ன. ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணணும்னா, சும்மா மதிப்பெண்ணுக்காக, சும்மா ஒரு மார்க் வாங்குறதுக்காக அப்படி இருக்கக்கூடாது. ஆஸ் அ டீச்சர் வி ஷுட், என்ன சொல்றது, நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக் மேனரிசம் இருக்கணும். கத்துக்கிறதுக்கு நம்ம ஆர்வமா இருக்கணும், ரெகுலரா கத்துக்கணும். இன்னைக்கு G20 அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சா? லக்ஷ்யா சொல்லுங்க, சந்தன லட்சுமி எல்லாம் சொல்லுங்க. G20 அப்படிங்கிறது 2025 யார் நடத்த போறதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா. இப்ப நம்ம ஒரு பேப்பர் படிச்சா தானே நம்ம அப்டேட் பண்ண முடியும். இன்னைக்கு பேப்பர் படிச்சிருந்தா தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஓ இது சவுத் ஆப்பிரிக்கால நடக்குது, ஜோஹன்ஸ்பர்க்ல நடக்குது, நவம்பர் 23, 24 நடக்குது. அப்ப டீச்சர்ஸ் வி ஷுட் ரெடி அக்வயர் த நாலேஜ். The continuous acquire the knowledge is very very important. According to Napoleon Hill சொல்லியிருப்பார், கார்டனர் அப்படின்றவர் சொல்லியிருப்பார்,
த கண்டினியூஸ் பர்சூட் ஆஃப் நாலேஜ். கண்டினியூஸ் பர்சூட் ஆஃப் நாலேஜ். நான் ஒரு பிகாம் படிச்சிட்டேன், எம்காம் படிச்சிட்டேன், பிஏ படிச்சிட்டேன், எம்ஏ படிச்சிட்டேன், பிஎட் படிச்சிட்டேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, எனக்கு நான் ஒரு புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னா we are not a teachers. we என்ன சொல்றது, we are not fit for the teachers. அதுக்கு அவர் பாடம் சொல்லி 9ஆம் வகுப்பு படிச்ச பிள்ளை 8ஆவது படிக்கிற பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துடலாம், 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலாம். அது அவங்க எல்லாம் டீச்சர் ஆக முடியுமா? டீச்சர் அப்படின்னு சொன்னா வெர்சடைலா இருக்கணும், நல்ல ஆர்வம் உள்ளவங்களா இருக்கணும், அது மோல்டு பண்ணணும், அதே மாதிரி தேவையில்லாததை செதுக்கணும். ஆசிரியர் அப்படின்னாவே அதுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, ஆசு அப்படின்னாவே குற்றம், ஆசு அப்படின்னாவே துன்பம், அதாவது ஆசு அப்படின்னாவே இல்லாமை. அப்ப எல்லாத்தையும் ஒரு மாணவனை முழுமையாக்குறது தான் ஒரு ஆசிரியருடைய பங்கு. எல்லா விஷயத்திலையும் நமக்குள்ள காஸ்டிசம் இருக்கக்கூடாது, ரிலீஜன் இருக்கக்கூடாது, எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்முடைய சில்ட்ரன். அவங்க இப்போ யூ ஆர் த சில்ட்ரன். சந்தானலட்சுமி நான் எடுத்துக்கிட்டா நான் சில்ட்ரனா தான் பார்க்கணும். நீங்க ஏஜ் கூட இருந்தாலும் சரி, ஆரியா நீங்க மேரிடு, உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாலும் அகார்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, எனக்கு நீங்க யூ ஆர் த சில்ட்ரன். அப்ப நான் என்னோட பையன், நான் என்னோட பொண்ணுக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதாவது நான் பேசும்போது பார்க்கும்போது, ஏன்னா நிறைய நானும் இருந்திருக்கேன். எத்தனை வருஷமா, 17 வருஷம் டீச்சிங் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல பிரின்சிபலா இருந்திருக்கேன். அப்ப நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து. பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க சார், பர்டிகுலர்லி 10th and 11th and 12th மார்க் போடுறதுல. ஏன்னு கேட்டால் அவங்க வேற காஸ்ட்டு, இது அவங்க பொண்ணு, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை என்ன எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, முறைக்கிறாங்க. டீச்சர்ஸுக்குள்ளேயே பார்ஷியாலிட்டி இருக்கும். டீச்சர்ஸுக்குள்ளே இந்த ஒரு நிகழ்வு நடந்ததில்ல, இது கையிலெல்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் கிளாஸுக்குள்ளே. நீங்கள் தேவர்மாரு, நான் நாடாரு, ஒரு ஷெட்யூல் காஸ்டில் இருக்கக்கூடியவரை கொண்டு போய் எச்சமாக்க போகிறாங்க. நீங்கள் ஊர்களெல்லாம் பேசி வச்சு பிடி அசோசியேஷன் பிடிஏ மீட்டிங்கில் அவங்களுக்கு எதிர்ப்பாக பேச சொல்லுங்கள். நம்ம இருந்துக்கிட்டு அவங்களெல்லாம் முதல்ல ஒரு தலைமை ஆசிரியர் ஆக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீச்சரு ஒரு மாணவன்கிட்ட பேசுது. அந்த மாணவன் அப்படின்னு சொல்றான், எல்லாருமே சமம் தானே டீச்சர். யாரு? டீச்சிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை ஒரு மாணவன்கிட்ட எப்படி எஜுகேட் பண்றாங்க பாருங்க. நீ தேவர்மாரு, நான் நாடாரு, ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறவரை எப்படி கொண்டு தலைமை பீடத்துக்கு கொண்டு வர்றது இருக்குங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. சந்தானலட்சுமி சொல்லுங்க, லக்ஷ்யா சொல்லுங்க, ஜோதிமணி சொல்லுங்க. ஆசிரியர்களுக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? முன்னாடி இருந்த அளவுக்குலாம் இப்ப இல்ல சார். இப்ப கொஞ்சம் எஜுகேட்டட். இல்ல முன்னாடி இருந்த மாதிரி இல்ல அப்படிங்கறத ஒத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஆனா இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் பள்ளிகள் இருக்கு, படிச்சவங்க மத்தியில தான் அதிகமா இருக்கு. நான் சொல்றது டிஸ்கிரிமினேஷன்னா இதை மாத்திரம் சொல்லல, காஸ்ட மட்டும் சொல்லல. புரியுது நான் சொல்றது? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல இன்னைக்கும் அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல இன்னைக்கும் அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. மார்க்கை குறைச்சு போடுறாங்க. மார்க் நல்லாவே இருந்தாலும் மார்க் குறைச்சு போடுறாங்க. இப்ப எடுத்துக்காட்டு மைசெல்ஃப் நான் சொல்றேன். இப்ப நான் பிரின்சிபலா இருக்கிறேன். என்னோட பையன் அந்த ஸ்கூல்ல நான் வேலை பார்க்குற ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன்னு வச்சுங்களேன். அந்த பையனை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நாம டீச்சர்ஸ்ல கொஞ்சம் எப்படி இருப்போம்னா ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு வச்சுங்க. நாம டீச்சர்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம், இப்படி எப்படின்னா. அப்ப அதை அங்க காமிப்பாங்க. நான் பேசுற புரியும் நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு. சரி, ஆனா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதா உண்மை. டீச்சர்ஸ் நாம எல்லாரையும் நம்ம இருக்கக்கூடிய மாணவர்களை மாணவிகளை நம்ம பார்க்குற விதம் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளை எப்படி இருக்கும், அவங்களை எப்படி இண்டிவிஜுவல், வெறுமனே நம்ம சேலரிக்காக வெறுமனே அந்த பீரியடுக்காக ஒர்க் பண்ணாம ஆத்மார்த்தமா அப்படி இருக்கதான் டீச்சர்ஸ் இல்லையா? அதான் அறம் சார்ந்தது. ஆசிரிய பணி அறப்பணின்னு சொல்லுவாங்க. அறம்னா உங்களுக்கு தெரியும், வேல்யூஸ், அந்த ஹியூமன் எத்திக்ஸ், அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப திசை வேகம் அப்படிங்கறதுடைய அழகு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வெலாசிட்டி அப்படின்னாவே மீட்டர் செகண்ட். சோ திசை வேகம் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஸ்கேலாரா வெக்டாரா? டிஇடில உள்ளவங்க சொல்லுங்க. வெக்டார். ஏன்னா வெக்டார் அப்படின்னு சொன்னாவே நமக்கு போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இல்லையா? நமக்கு எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். எண் மதிப்பு, திசை. அப்ப எதிர்மின் அப்படின்னு சொன்னாவே நெகட்டிவ் சார்ஜ், அதனாவே எலக்ட்ரானாவே ஜெயதாம்சன் சொன்னோமா. நேர்மின் அப்படின்னு சொன்னாவே புரோட்டான் அப்படின்னாவே ஆனோடு அப்படின்னு சொன்னது கோல்ட்ஸ்டீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேர்மின் எதிர்மின் அப்படிங்கிறது புரோட்டான் என பெயரிட்டவர் ரூதர்ஃபோர்ட். நியூட்ரான் உங்களுக்கு தெரியும், சாட்விக். 1932. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் எந்த வருஷம்பா? பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்ப? 1932.
1932. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு எது? 32 சார். 32 தான். 1932. பாருங்க, இப்படி சொன்னால் இதுதான் அசோசியேஷன் லேர்னிங். ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோன்னா அதை வந்து நம்ம திரும்ப 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 நம்ம நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கோமா, நல்லா படிச்சுங்க. சரியா? த ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனாவே யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஃபெடரல் அப்படின்னு சொன்னாவே நேரு ரிப்போர்ட் 1938 இல்ல. பைகாமரல் அப்படின்னு சொன்னாவே 2 ஹவுசஸ் இருக்கும். பைகாமரல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்? டிஇடியில் உள்ளவங்க சொல்லுங்க. சோசியல்ல ட்ரை பண்ணுமா? நந்தினி ட்ரை பண்ணுங்க, மீனா ட்ரை பண்ணுங்க. இரு அவைகள், ஈரவை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு சொன்னா சொல்ல சட்டமன்றங்கள்ல அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. தெரியல, நந்தினிக்கும் தெரியலையா, மீனாவுக்கும் தெரியலையா? சரி, இப்ப கையில் சொல்லுமா. நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். கப்பு ஏடிஎம் சார். கப்பு சியூபி. ஆமா, கப்பு ஏடிஎம். சியூபி கப்பு ஏடிஎம், அதாவது சி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, கேயூபி கப் ஏடிஎம். கே அப்படின்னாவே கர்நாடகா, யூனா உத்தரப்பிரதேஷ், பினா பீகார், அதான் கப்பு. ஏடிஎம் அப்படிங்கிறப்போ ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நந்தினி அண்ட் மீனா? நம்ம சோசியல் சயின்ஸ் மட்டும்னு போகும்போது அந்த கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். இந்த டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு படிச்சீங்கன்னா டிஇடிலாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன கேட்டா டிஇடிலாம் ஒன்றுமே கிடையாது. போலீஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ரயில்வே இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் அது ஒருத்தே இல்லை. அப்படிதான் இருக்கும். ஏன்னா வாஸ்டா படிப்போம் டிஎன்பிஎஸ்சிக்கு. நீங்க பாக்குறீங்கல்ல டிஇடிக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பாத்துருக்கீங்களா? டிஇடிக்காரங்க நம்ம நடத்துறத பாத்துருக்கீங்கல்ல. ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு எவ்வளவு மெனக்கடுறோம், அதுல எவ்வளவு கூடுதல் விஷயம் பேசுறோம். இந்த மாதிரி ஒரு ஆஸ் அ டீச்சர் நீங்க ஒரு 45 நிமிஷத்தை அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது, இன்னைக்கு நவம்பர் 8, இன்னைக்கு என்ன நாளுப்பா, நீங்க அப்படியே ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்களே. அடுத்த நாள் அந்த பிள்ளை வந்து இன்னைக்கு நவம்பர் 12 என்ன நாள்னு அவன் தேட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எங்க டீச்சர் கேட்குறாங்க. சரியா? அதே மாதிரி டிவி பார்க்கறத மஸ்ட் அப்படின்னு சொல்லணும். டிவியே பார்க்கக்கூடாது. என் பிள்ளை அந்த 10th படிக்கிறான், 12th படிக்கிறான், டிவியே பார்க்கல, அதை பெருமையாக வேற சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருச்சுன்னு நான் எங்கள் பிள்ளைக்கு வந்து நாங்கள் டிவியெல்லாம் நாங்கள் எல்லாமே கேபிள்லாம் கட் பண்ணி விட்டோம், நீ முட்டாள் ஆக்கியிருக்கேன்னு அர்த்தம். நான் வந்து ஒரு அகாடமிஷியனா, ஒரு போட்டித் தேர்வு பயிற்சியாளராக 25 ஆண்டுகளை நான் சொல்றதா இருந்தா அந்த பேரண்ட் வந்து அந்த பிள்ளையை முட்டாள் ஆக்கியிருக்காங்க. நீங்க வெறுமனே வந்து நீங்க 100க்கு 100 எடுத்து நீங்க ஸ்டேட் டாப்பர் வந்த பிள்ளைகளை பூரா போய் பாருங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருக்கிறான். அவெல்லாம் ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கானா, இல்ல அகில இந்திய தேர்வுகள் எழுதி இன்னைக்கு ரிசல்ட் அடிச்சு பிடிச்சு உட்காந்துருக்கானா? நானும் பாக்குறேன். இல்ல 25 வருஷமா நம்மளும் கொடுத்துருக்கோம். ஸ்டேட் டாப்பர் கொடுத்துருக்கோம், இந்தியா டாப்பர்லாம் கொடுத்துருக்கோம். யாரு வந்து மல்டிபிளா வரானோ, வெர்சட்டிலா வரானோ, அன்னைக்கு இந்த நியூஸ் தெரியணும். இப்போ எங்கள் வீட்லலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க வந்து டிவி பார்க்கும்போது நியூஸ் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுறாங்க. நான் வந்துட்டுனாவே நியூஸை பார்த்துறாங்க. அதுக்கு முன்னாடி கூட டிவி படம் பார்க்குறாங்க, நாடகம் பார்க்குறாங்க. ஆனால் நான் வந்துட்டேன், ஏன்னா அப்பா எதிர்பார்ப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம பழகிறது தானே. இப்போ நான் உட்காந்துட்டு அது நான் திரைப்படம் பார்க்குறதோ சீரியல் பார்க்குறதோ தவறுன்னு சொல்ல வரல. அது மேக்சிமம் போயிடக்கூடாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கலாம், பட் அப்டேஷன் இருக்கணுங்க. பிள்ளைங்கிட்ட தான் நான் சொல்றேன். ஆப்டிடியூட்ல, ரீசனிங்ல, இங்கிலீஷ்ல, ஜென்ரல் அவேர்னஸ்ல, கரண்ட் அஃபேர்ஸ்ல 6ஆம் வகுப்புல இருந்தே நீங்க நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம்னா, என்கரேஜ் பண்ணிட்டோம்னா அந்த பிள்ளை ரொம்ப ஷார்ப்பா வருவான். நம்ம பிஹெச்டி படிச்சு முடிச்சுட்டு குரூப் 4க்கு தயாராகிட்டு இருக்காங்க. பிஹெச்டி படிச்சு முடிச்சுட்டு இது ரொம்ப இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த நான் சொல்ற அப்படி இருந்தாங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டாங்கன்னா 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்னைக்கு பப்ளிக் செக்டர்ல போய் உட்காந்துடலாம். சேலரி ஸ்டார்டிங் சேலரியே 40 to 50. 8th பே கமிஷன்ல எப்படி இருக்குன்னு தெரியல, அதை விட இருக்கும். பேசுறது புரியுதா? டீச்சர்ஸுக்கு புரியுதா நான் பேசுறது? டீச்சர்ஸுக்கு எஸ். இந்த இருக்கு பாருங்க, சைக்காலஜி, ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, வச்சிருக்காங்க. இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அடிச்சு பாருங்க. இங்கிலீஷ் இந்த இருக்கு பாருங்க, டிஇடி இங்கிலீஷ். எங்க டிஇடி இங்கிலீஷ் இது ட்ரை பண்ணுமா? மீனா சொல்லுப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். மீனா, முதல்ல மீனா இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. பார்த்தோன்னு அடிக்கலாம். ரிசல்ட் பார்க்கணும். வில் விசிட் இருக்கு. வில் விசிட் இருந்துச்சுனாவே பிரசன்ட் டென்ஸ் தான் வரணும். கோ ஆன்சர். If I go to Chennai, I will visit the British Council library. I will visit so British Council library அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு செகண்ட். ஹலோ, கிளாஸ்ல இருக்கேன். நான் கிளாஸ்ல இருக்கேன். இப்போ எங்க இருக்க நீ? சரி, நான் அப்புறம் பேசுறேன்.
So, if I go to Chennai, I will visit the British Council Library. First, இது சந்தானலட்சுமி ட்ரை பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் குயிக், வேகமா. இல்ல நான் இருக்கேன் கிளாஸ்ல, இல்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சா? எஸ் சார் இருக்கீங்க சார். சரி, நான் இண்டிவிஜுவலா கேட்க வேணாமா? சரி பரவாயில்ல, நீங்க அடிச்சுங்க. நீ கயல் நீ ட்ரை பண்ணுப்பா. கயல் ட்ரை பண்ணுப்பா. கயல் லக்ஷ்யா சொல்லுங்க சார். Sir, எத்தனாவது question, sir? செகண்ட்மா, செகண்ட். Second, if he pays well, he will become, sir. ஏன்னா இங்க இது வந்து சாரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிஷன் பிரசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா ரிசல்ட் ஃபியூச்சர்ல வரணும். அப்ப வில் பிகம். சோ ஆன்சர் வந்து வில் பிகம். எஸ், வில் பிகம் அப்படிங்கிறது. லக்ஷ்யா ட்ரை பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின் லக்ஷ்யா. If you work hard, you will pass the test. ரிசல்ட் பார்க்கணும். ரிசல்ட் வந்து வில் பாஸ் ஃபியூச்சர். அப்ப கண்டிப்பா இங்க பிரசன்ட் டென்ஸ் தான். அப்ப கண்டிப்பா வந்து work தான் வந்திருக்கும். If you work hard. சரி, அடுத்த கொஸ்டின் யார் அடிக்கிறா? ஃபோர்த் ஒன். Yes, sir. Refuses, sir. Refuses. Exactly correct. He வந்திருக்கு. அப்ப தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுனாவே வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். ஏன்னா இங்க கேன் ஃபியூச்சர் வந்திருக்கு. அப்ப refuses. எஸ். அடிமா, அடுத்த கொஸ்டின் அடிப்பா. நீ அடிப்பா. கயல் 5. If I visit. விசிட் தான். ஏன்னா ஃபியூச்சர் தான் வந்திருக்கு. விசிட் தான். இங்கேயும் ஃபியூச்சர் தான். விசிட் அது மாதிரி சச்சின் அந்த மாதிரி ஸ்கோர்ஸ். அதே மாதிரி இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். யூ வில் பாஸ். எல்லாம் அதான் கொடுத்து வச்சிருக்கேன். இங்க கேன் பாஸ் கூட போடலாம். ரைட். இங்க வில் கெட் வந்திருக்கு. அப்ப பிரசன்ட் தான். இது எல்லாம் ஒரே சென்டென்ஸா கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அது தெரியும். சரியா? ஜெகன் ஸ்டார்டட் சிங்கிங். ஜெகன் ஸ்டார்டட் சிங்கிங். கொஸ்டின் வேற போட்டு வச்சிருக்காங்க. சோ சப்ஜெக்ட் verb அப்படிங்கிறது, ஸ்டார்டட்ன்றது verb. எதற்கு அவன் தயாரா இருக்கிறான்? சிங்கிங், பாடுறதுக்கு அப்படிங்கிறது. இது வந்து நீங்க வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துக்குவீங்களா, அட்வர்பா எடுத்துக்குவீங்களா, காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்குவீங்களா? ஜெகன் ஸ்டார்டட் சிங்கிங். Sir, இத வந்து நான் ஆப்ஜெக்ட்டா எடுத்துக்குவேன் சார். ஏன்னா சிங்கிங் ஜெரண்டா இருக்கலாமா சார்? ஜிங்கிங் அப்படிங்க சிங்கிங்கிறது ஜெரண்டா இருக்கலாம். அதனால நீங்க ஆப்ஜெக்ட் எடுத்துக்குவீங்களா? சோ எனி மோர் ஆப்ஷன், எனி மோர் ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்? மீனா ட்ரை பண்ணுமா? இங்கிலீஷ் மீனா. ஜெகன் ஸ்டார்டட் சிங்கிங் அப்படிங்கறத காம்ப்ளிமெண்டா அல்லது அட்வர்பா இல்ல ஆப்ஜெக்டா? சப்ஜெக்ட். யாரு சப்ஜெக்டா? யாரோ புதுசா சொல்றீங்க சப்ஜெக்ட்னு. இல்ல நான் தான் ஆப்ஜெக்ட் சார். ஆப்ஜெக்ட் தானா? ஆர் யூ ஷூர்? ஆப்ஜெக்ட் தானே அது? காம்ப்ளிமெண்டா, அட்வர்பா, ஆப்ஜெக்டா? ஆப்ஜெக்ட்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றீங்களா? யாருக்காவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா? இல்லங்க இது அட்வர்பு, இல்லங்க இது காம்ப்ளிமெண்ட், அப்படி யாராவது இருக்கா? சரி, இதெல்லாம் நடத்தி முடிச்சதுதான் இங்கிலீஷ். இங்கிலீஷ் நடத்தி முடிச்சதுதான். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்க எழுதிக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் பிரேக். ஒரு 2 நிமிஷம் பிரேக்னா நீங்க வெளியில போயிடக்கூடாது. சரியா? நான் அந்த போர்டை நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நான் அப்படியே கொடுத்துறேன். மேத்ஸ் கொடுத்துறேன். அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 12:15 முடிச்சிடலாம். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் லெஃப்ட். அத்தே எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க.